ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரி ஹப் vlogs. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 108 அடி உயரத்தில் இருக்க உலகத்திலே மிகப்பெரிய மகாவிஷ்ணு சிலை இருக்கிற கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோவிலோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, கோவில் டைமிங்ஸ் என்ன, ஸ்பெஷல் தர்ஷனுக்கு டிக்கெட் எவ்வளோ, நார்மல் தர்ஷனில் போனீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுது சாமி பார்க்குறதுக்குன்னு ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து காரில் தான் போயிருந்தோம். பெங்களூர்னா சொல்லவே தேவையில்ல, செம டிராஃபிக்காக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு அப்படியே பேரலல் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் நிறைய இருந்துச்சு. நாங்களும் ஒரு சைடில் கார் பார்க் பண்ணிட்டோம். இந்த 108 அடி மகாவிஷ்ணு சிலையை எங்கே வச்சுருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் எஜிபுரான்ற பிளேஸில் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி டெம்பிளில் தான் இவ்வளோ பெரிய மகாவிஷ்ணு சிலையை வச்சுருக்காங்க. இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில், கிட்டத்தட்ட 150 வருஷமாக இந்த கோவில் இங்கே இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய விஷ்ணு சிலையை இந்த கோவிலில் வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த கோவிலுக்கு ஜூன் 8 சண்டே தான் போயிருந்தோம். செம ரஷ்ஷாக இருந்துச்சு. கோவிலுக்கு முன்னாடியே பெரிய தேரை பிரம்மாண்டமாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 108 அடி உயரத்தில் இருக்க மகாவிஷ்ணு சிலையை பார்த்துட்டோம். பார்த்தா அடுத்த செகண்டே செமையாக இருந்துச்சு, கூஸ் பம்ஸாக. அவ்வளோ டிராஃபிக்கில் ட்ராவல் பண்ணி வந்தோம். செம டயர்டாக இருந்துச்சு. பட் சாமி முகத்தை பார்த்த உடனே ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு. வேற லெவல் ஃபீலாக இருந்துச்சு. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கே இப்படி இருக்கே, சரி கோயிலுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நாங்களும் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். இந்த கோவிலோட டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 o'clockல இருந்து ஈவினிங் 9 o'clock வரைக்கும் இருக்கு. கோவில் என்ட்ரன்ஸ்லேயே டெக்கரேஷன்லாம் வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. நார்மல் தர்ஷனில் செம கூட்டமாக இருந்துச்சு. சரி ஸ்பெஷல் தர்ஷன் போகலாம் நானும் என் மச்சானும் கிளம்பிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தர்ஷனுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு. ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் வாங்குறதுக்கு நீங்கள் போத் கேஷ் ஆர் யூபிஐ பேமெண்ட்ஸ் லைக் கூகுள் பே, ஃபோன்பேலையும் நாம இந்த ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டை வாங்கிக்கலாம். ஸோ இந்த டிக்கெட்டை வச்சு நீங்கள் 108 அடி விஷ்ணு சிலை கிட்டேயும் நீங்கள் போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் வச்சு நீங்கள் சாமி கிட்ட டைரக்ட் லைன்லேயே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். நீங்கள் க்யூவில் நிற்க தேவையில்லை. 108 அடி விஷ்ணு சிலையை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த டிக்கெட்டை கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டிக்கெட் இருந்தால் தான் உங்களால் ஸ்பெஷல் தர்ஷனுக்குள்ளே போய் சாமி பார்க்க முடியும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய மகாவிஷ்ணு சிலை கிட்ட வந்துட்டோம். சீரியஸாக சொல்லணும்னா வேற லெவல் பாசிட்டிவ் வைபாக இருந்துச்சு. இந்த சிலையை அவ்வளோ சூப்பராக வடிவமைச்சிருந்தாங்க. டாப் டு பாட்டம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எவ்வளோ நேரம் வேணாலும் இந்த சிலையை பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கோவிலோட லொக்கேஷனை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருமே போய் விசிட் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லபடியாக மகாவிஷ்ணு சாமியை தரிசனம் பண்ணிட்டோம். சரி மூலவரை தரிசனம் பண்ணலாம் நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் கேட்பாங்க. 100 rupeesக்கு இந்த ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா மேலே போய் சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணோம். கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே நம்ம க்யூவில் நிற்கல, டக்குன்னு போய் நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். சீரியஸாக சொல்கிறேன், சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைபாக இருந்துச்சு. நார்மல் தர்ஷனில் சாமி பார்த்தவங்க கிட்ட எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்கன்னு நியர்லி 1.5 hours வெயிட் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப்.